வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கலைஞரின் படைப்புலகம் நூல் வெளியீடு, அமைச்சர்களுக்கு பரிசளித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமைகளுக்கு எதிரானது என கனிமொழி எம்பி பேட்டி. ரயில்வே தனியார் மயம் ஆகாது, மத்திய அரசு உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படும், அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். கலைஞரின் படைப்புலகம் என்னும் நூலினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் கடந்த சில ஆண்டுகளாக நூல்களை வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் எழுத்தாளர் இமயம் எழுதிய கலைஞரின் படைப்புலகம் என்ற நூலை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று வெளியிட்டுள்ளார். இந்நூலில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எழுதிய கதைகள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கட்டுரை மற்றும் இந்திய அளவில் புகழ்பெற்ற 19 எழுத்தாளர்கள் எழுதிய கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வின் போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமை செயலாளர் நா. முருகானந்தம், பள்ளி கல்வித்துறை செயலாளர் சோ. மதுமதி, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் போ. சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமைகளுக்கு எதிரானது என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிபர் ஆட்சிக்கே வழிவகுக்கும் எனவும், மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்டதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது எதிர்கட்சிகள் அத்தனை எதிர்கட்சிகளும் நாடாளுமன்றத்திலே இன்று எதிர்த்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவை இன்னைக்கு பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த பில்லை பாஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி அவர்கள் கைகளில் இல்லாத காரணத்தால் இன்னைக்கு அதை ஜேபிசிக்கு அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள். அதனால இந்த மசோதா என்பது அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. அதுவும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முதலாக அமர்ந்த அந்த 13 ஜட்ஜஸ் உள்ளடங்கிய அந்த அமர்வுல ஃபெடரலிசத்தை எதிர்த்து எதையுமே செய்யக்கூடாது என்பது அடிப்படை என்று தெளிவாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த சூழல்ல இது மாநில உரிமைகளை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்குது. ஆனா அந்த அரசை கலைப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழி இழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்துச்சு. ரயில்வே தனியார் மயமாவதற்கு வழிவகுக்காது என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயில்வே தனியார் மயமாவதற்கு ஒன்றிய அரசு வழிவகுக்காது என ஒன்றிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ரயில்வே சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது ரயில்வே தனியார் மயமாக்கம் வழிவகுக்கும் என்று சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். அதனை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால் இதற்காக பல சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும்,
முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு சமர்ப்பித்திருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப பரிந்துரை செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 தினங்களில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையிலும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடகடலோர தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை எதிரில் கோஆப்டெக்ஸின் புதிய நிறுவனத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை எதிரே புதிதாக கட்டப்பட்டுள்ள கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் கோலம் விற்பனை நிலையத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனையையும் அவர் துவக்கி வைத்தார். நடப்பாண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் வரக்கூடிய 2025 ஜனவரி 1ஆம் தேதி வரை பட்டு மற்றும் பருத்தி துணிகளுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மக்களவை, மாநில சட்டசபைகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டு மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்திருந்தது. இந்த குழு கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பிற்கே இந்த மசோதா எதிரானது என்றும், இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் சமாஜ்வாடி எம்பி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் படும் துயரங்கள் அடங்கிய வாசகம் கொண்ட பையுடன் மக்களவைக்கு பிரியங்கா காந்தி வருகை தந்தார். காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் லோக்சபா எம்பியுமான பிரியங்கா காந்தி துவக்கத்தில் இருந்தே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் மக்களவைக்கு வந்த பிரியங்கா காந்தி கையில் ஒரு பையை வைத்திருந்தார். அதில் பாலஸ்தீனம் என்று அச்சிடப்பட்டிருந்தது. மேலும் பாலஸ்தீனம் தொடர்பான சின்னங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு ஆதரவான வாசகங்கள் கொண்ட பையுடன் பிரியங்கா காந்தி வந்தார். அதில் வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என அச்சிடப்பட்டிருந்தது. இது போன்ற பையை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து லோக்சபாவில் பூஜ்ய நேரத்தில் பிரியங்கா பேசும்போது வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான துயரங்கள் குறித்த விவகாரத்தை அந்நாட்டு அரசிடம் இந்திய அரசு எழுப்ப வேண்டும் என்றும், வங்கதேச அரசுடன் ஆலோசனை நடத்தி வேதனையில் உள்ளவர்களுக்கு ஆதரவான முடிவை ஏற்படுத்த வேண்டும் என கூறியிருந்தார். இனிவரும் ஆண்டுகளில் இரட்டை இன்ஜின் அரசு வேகமாக செயல்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 46,400 கோடி மதிப்பிலான 24 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் மக்களிடம் பேசிய பிரதமர், கடந்த ஓராண்டில் ராஜஸ்தான் மாநில வளர்ச்சிக்கு முதல்வர் பஜன்லால் சர்மா மற்றும் அவரது குழுவினர் கடினமாக உழைத்துள்ளனர் என்றும், இதனால் ராஜஸ்தானில் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி தனது தீர்மானங்களை நிறைவேற்ற நேர்மையான முயற்சிகளை மேற்கொள்கிறது என்றும், ராஜஸ்தானில் நடக்கும் நவீன வளர்ச்சி பணிகள் வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ராஜஸ்தான் மாநிலம் வளர்ச்சி அடையும் போது இந்தியாவும் வேகமாக வளர்ந்து வரும் என்றும்,
இனி வரவிருக்கும் ஆண்டுகளில் இரட்டை இன்ஜின் அரசு இன்னும் அதிவேகமாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கிராமங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த பாஜக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் இது வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க மிகவும் முக்கியம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ராஜஸ்தானில் மின்சாரத்துறையில் பாஜக அரசு பல ஒப்பந்தங்களை செய்துள்ளது. இதனால் நமது விவசாயிகள் அதிக பயன்பெறுவார்கள் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழக அரசு சார்பில் மீனவர் குறை கேட்பு முகாம் நடைபெற்றது. இதில் உத்தண்டி முதல் ஊரூர் குப்பம் வரையிலான 13 மீனவ குடியிருப்பை சார்ந்த மக்களிடம் அவர்களின் குறைகளை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கேட்டறிந்தனர். அப்போது மீன்வலை பின்னை இடம், சாலை வசதி, சமுதாய கூடம், மீன் விற்பனையகம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளாக முன்வைத்தனர். அதன் பின்னர் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் ஓரிரு வாரங்களில் மீனவர்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து மீனவர்களுக்கு நலத்திட்டங்களையும் வழங்கினார். அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மீனவர் நல வாரியத்தில் இணைக்கப்படும் நபர்கள் மீனவர்களாக இருக்க வேண்டும், மீன் சாப்பிடுபவராக இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து KC வீரமணி மீது நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு திருப்பத்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மகாலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது KC வீரமணி நீதிபதி முன்பு ஆஜரான நிலையில் எதிர்மனுதாரர் ராமமூர்த்தி ஆஜராகாததால் வழக்கை ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி மகாலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். அஞ்சல் அட்டைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஆசிரியர் தங்கராஜ் அதில் ஓவியம் வரைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். அஞ்சல் அட்டைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக ஆசிரியர் தங்கராஜ் அதில் ஓவியம் வரைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த ஓவிய ஆசிரியர் தங்கராஜ் பாண்டியன் அனைவரிடம் எழுதும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக புராணங்களை வண்ண ஓவியங்களாக தபால் அட்டையில் வரைந்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவீன உலகில் இந்திய தபால் அட்டைகளில் எழுதுவது குறைந்துள்ளதாகவும் அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் செல்போன் மற்றும் இணைய சேவை தொடர்பு அதிகரித்திருப்பதாகவும் அஞ்சல் அட்டையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக அதில் ஓவியங்களை வரைந்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இவர் அஞ்சல் அட்டையில் வரைந்த திருவிளையாடல் புராணம் மற்றும் மாணிக்கம் விற்ற படலம் போன்ற ஓவியங்களை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இந்திய தபால் அட்டை அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், மக்கள் இப்ப அதை உபயோகப்படுத்துறதில்ல, அதை எல்லாரும் உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக தபால் அட்டையில 64 தபால் அட்டையில் 64 திருவிளையாடலை நான் வரைஞ்சிருக்கேன். இது மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும், ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அதை உபயோகப்படுத்தணும் ஒரு விழிப்புணர்வுக்காக இதில் பண்ணியிருக்கேன். 64 கதைகளை நான் படிச்சுட்டு அதை நான் என்னுடைய கற்பனை பிளஸ் நம்முடைய புக்கு நூலகங்களுக்கெல்லாம் போய் சென்று அதை ஒரு ரெஃபர் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 2 படம் அப்படிங்கிற மாதிரி 30 நாள்ல ஒரு மாசத்துல 64 திருவிளையாடலை நான் வரைஞ்சிருக்கேன். இது கலர் பென்சில் பெயிண்டிங் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். நான் இதை மக்கள் நம்முடைய தொன்மையான பாரம்பரியம் பண்பாட்டு இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், வளரும் இளம் தலைமுறையினர் இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு முன்மாதிரியாகவும் நான் இதை பண்ணியிருக்கேன். உழவர் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுக்கோட்டை தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கிடும் முதியோர் உதவித்தொகை, பேறுகால உதவித்தொகை, இயற்கை மரணம் உதவித்தொகை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள்,
குடியிருப்பு மனை இல்லாத அனைவருக்கும் இலவச மனை பட்டா வழங்கிட வலியுறுத்தியும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட வேண்டியும், பேறுகால உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அருள்மிகு வாலாஜா வரத பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருப்பாவை, திருவெம்பாவை ஆகிய பாசுரங்களை பாடி வழிபட்டனர். அரியலூரில் தமிழ்நாடு சிறப்பு ஒலிம்பிக் பாரத் 2027 போட்டிகளில் பங்கேற்பாளர்களை தேர்வு செய்யும் விதமாக மாற்றுத்திறன் மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட திறன் பரிசோதனைகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த வெங்கடேஸ்வர ராவ் என்பவரின் மனைவி அன்னபூர்ணா திருவண்ணாமலையில் தீப திருவிழாவில் மலையின் மீது திசை மாறி சென்ற அவரை வனத்துறையினர் மீட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்டோக்களிலும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் NGOA காலனியை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை நிலையத்தில் மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் 4 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளித்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கர்நாடக மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட மது பாக்கெட்டுகளை காவல் ஆய்வாளர் சின்னதுரை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட தினேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் குடிமல்லூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிள்ளையார் கோவிலின் இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி அப்பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை சேர்ந்த சதீஷ் தன் மனைவியின் சகோதரியை தவறான கோணத்தில் வீடியோ எடுத்துள்ளார். இது குறித்து அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பாஜக பிரமுகர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என இறந்தவரின் மனைவி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் பாஜக கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய மாவட்ட செயலாளர் விட்டல்குமார் நேற்று மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இது குறித்து விட்டல்குமாரின் மனைவி ரேவதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற போது அவர் விபத்தில் இறந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து பாஜக மாநில செயலாளர் கார்த்தியாயினி, மாவட்ட தலைவர் மனோகரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உயிரிழந்த விட்டல்குமார் உடலை வாங்க மறுத்து அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரேவதி, கேவி குப்பம் மறைந்த தன்னுடைய கணவரை சிலர் அடித்து கொலை செய்திருப்பதாகவும் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போலோல அட்மிட் பண்ணது அவங்க ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்களா, ஆனா அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது அப்படி கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட ஓரல் ஸ்டேட்மெண்ட் சொன்னது ராட்ல தான் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். இப்போ அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது தான் இப்போ ஸ்டேஷன்ல பேசுறாங்க. கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியா பிரீலாண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியா பிரீலாண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் தனது நிதி மந்திரி பதவியையும் அவர் ராஜினாமா செய்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கலைஞரின் படைப்புலகம் நூல் வெளியீடு, அமைச்சர்களுக்கு பரிசளித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமைகளுக்கு எதிரானது என கனிமொழி MP பேட்டி. ரயில்வே தனியார் மயம் ஆகாது, மத்திய அரசு உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா
கூடும் அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.